வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெள்ளரிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வெள்ளரிக்காயில் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியிருக்கு. இதில் பல முக்கியமான விட்டமின்கள், தாதுக்கள் இருக்குது. சிறிது சிறிதாக வெட்டப்பட்ட சின்னதாக பீஸ் பண்ண வெள்ளரிக்காயில் 8 கலோரிகள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இதில் 1.9 கிராம் கார்போஹைட்ரேட்டுகள், 0.3 கிராம் புரதச்சத்துக்கள் அடங்கியிருக்கு. மேலும் இதில் மெக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து, விட்டமின் கே மற்றும் மேங்கனீஸ் ஆகிய சத்துக்களும் நிறைந்திருக்கின்றன. இந்த அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து வெள்ளரிக்காய் நமக்கு என்னென்ன மருத்துவ நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீர் சத்து பெற்று உடலை வறட்சியிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக கோடை காலத்தில் நமது உடலுக்கு அதிக நீர் சத்து தேவைப்படும். தினசரி வேலைகளுக்காக நம்ம வெளியே சுற்றி திரி நேரிடும் போது நமது உடலிலிருந்து அதிக நீர் சத்தை நம்ம இழந்துகிட்டு தான் இருப்போம். இந்த மாதிரி சமயங்களில் வெள்ளரிக்காய் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ வெள்ளரிக்காயில் அதிக நீர் சத்து இருக்கிறதால இதில் இருக்கக்கூடிய நீர் சத்து நமது உடலை எப்போதுமே நீரேற்றமாக வைத்துக்கொள்ள உதவிகரமாக இருக்கும். உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம் கரெக்டாக இருக்கும். சருமத்தில் வறட்சி எதுவும் ஏற்படாது. உடல் நீர் சத்து பற்றாக்குறையால் அந்த மயக்கம் ஏற்படுவது, அதுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுவது, வெப்பவாதம் ஏற்படுவதெல்லாம் எதுவுமே இருக்காது. மேலும் நம்ம வெளியே செல்லும்போது கூட ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறதுக்காக நம்ம அந்த வெள்ளரிக்காயெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா உடலில் நீர் சத்து பாதுகாக்கப்படும். நமக்கு அந்த செரிமானம் தொந்தரவும் இருக்காது. சருமம் சார்ந்த பிரச்சனை, கோடைக்கால பிரச்சனை எதுவுமே நமக்கு ஏற்படாது. ஸோ உடலை எப்போதுமே நீரேற்றமாக வைத்து சுறுசுறுப்பாக அன்றைய நாள் நம்ம செய்து முடிப்பதற்கு, அன்றைய நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு வெள்ளரிக்காய் ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கலை தடுக்கக்கூடியது வெள்ளரிக்காய். பலரும் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதியுறக்கூடும். ஸோ இதற்காக அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ட மாத்திரைகளை சாப்பிட்டு உடலை கெடுத்துக்கொள்வதை விட இயற்கையான முறையில் மலச்சிக்கலை சரி செய்வதற்கு தேவையான வழிகள் என்னென்ன அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கலாம். அந்த வகையில் வெள்ளரிக்காயில் நார் சத்தும் நீர் சத்தும் வளமான அளவில் நிரம்பி இருக்கிறதால இது மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கலை சரியும் செஞ்சிடும். மேலும் இது சீரான குடல் இயக்கத்திற்கும் வழிவகுக்கும். எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தினசரி உணவுகளில் வெள்ளரிக்காயை சேர்த்துக்கொள்ளும் போது நீர் சத்தும் நார் சத்தும் கிடைக்கும். இதனால் குடல்களில் கழிவுகள் இறுகி போகாது. அந்த கழிவுகள் முறையான அளவில் எளிமையாகவே நமக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். நம்ம உணவுகள் சாப்பிடுவோம். அந்த உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ கழிவுகள் வெளியேற்ற போகும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளான சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், கடுமையான வயிற்றுப்போக்கு, வாயு பிரச்சனை, வயிற்று வலி, வயிற்றுப்பொருமல் இது மாதிரி எதுவுமே இருக்காது. செரிமான மண்டலம் ஒட்டுமொத்தமாக வலுப்பெறுவதற்கு வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய நார் சத்தும் நீர் சத்தும் உதவி புரியும். மலச்சிக்கலும் சரியாயிடும். உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைப்பதற்காக நம்ம உடற்பயிற்சி போன்ற பல்வேறு வழிகளை மேற்கொண்டு இருக்க போதும் வெள்ளரிக்காய் போன்ற இயற்கையாக பலன் தரக்கூடிய உணவுப் பொருட்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது மேலும் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ வெள்ளரிக்காயில் கலோரிகள் குறைவாகவும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவும் இருக்குது. மேலும் இந்த வெள்ளரிக்காய் எளிதில் நம்மளுடைய பசியை தூண்டாது அப்படின்றதால அதிகப்படியான உணவுகளை உண்பதிலிருந்து நம்ம இதை தடுக்கும். ஸோ இது பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடல் எடை குறைக்கும். ஏன்னா நம்ம பட்னியெல்லாம் கிடந்து உடல் எடை குறைக்க முடியாது. அது நமக்கு பல்வேறு பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெள்ளரிக்காயை காலை உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நீர் சத்தும் நார் சத்தும் உணவுகளை எடுத்து முடிச்சு ஒரு ஃபீலை கொடுக்கறதால தேவையில்லாத அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளாம் எடுத்துக்கொண்டு உடல் எடையை நம்ம அதிகப்படுத்திக்க மாட்டோம். இதில் இருக்கக்கூடிய நார் சத்தும் நீர் சத்தும் ஏற்கனவே உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதீத கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். தொப்பை போன்ற அந்த அமைப்பும் நமக்கு சரியாக விடும். உடல் எடையெல்லாம் நமக்கு கண்ட்ரோலில் வர ஆரம்பிச்சிடும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை பராமரிக்கிறதுக்கு வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். இப்போதெல்லாம் சர்க்கரை நோயில் உள்ளவர்களினுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுதுன்றதை நம்ம ஆய்வுகள் தெரிந்து கொள்கிறோம். ஸோ வெள்ளரிக்காய் நமது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை சீராக நமக்கு வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் இது அடிப்படையிலேயே நீரிழிவு மற்றும் அது தொடர்பான பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எனவே நீரிழிவு நோயிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கு தொடர்ந்து தினமும் பார்த்தோம்னா வெள்ளரிக்காயை உணவுகளை சேர்த்துக்கொள்வது நல்லது. அதில் இருக்கக்கூடிய நீர் சத்து நார் சத்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்தாமல் கண்ட்ரோல் பண்ணிடும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை உங்களை விடுபட வச்சிடும். ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, இப்போ இருந்தே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சாலும் இப்போ இருந்தே வெள்ளரிக்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடவே இருக்கும். சுகர் ப்ராப்ளமே உங்களுக்கு வரவே வராது. நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தி கொண்டு எந்த நோயுமே வராமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். இப்போதெல்லாம் எப்படி நமக்கு நோய் பரவுது அப்படின்றது தெரியாது. புதுசாக நோய்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் நமக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் குறைவாக இருக்கிறது தான். வெள்ளரிக்காயெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்திக்கலாம். வெள்ளரிக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் நமக்கு அதிகப்படுத்தப்படுவதற்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. எனவே இது நமது உடலை பல்வேறு நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளரிக்காயில் நிரம்பியிருக்கக்கூடிய நற்பண்புகள் உடலிருந்து நாள்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான
வரதுக்கான அந்த ஆபத்து வந்து நமக்கு குறைக்குது. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்மளால் வராமல் தடுக்க முடியும். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அந்த சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம நலமோடு வாழலாம். ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை பெறணும் அப்படின்னா வெள்ளரிக்காயை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.